வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நெருங்கிய நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. பாசத்தை காட்டுவது போல காட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்களையும் பயன்படுத்தி கொண்ட ஒரு நபர்களாகவும் அவர்களாக மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். மீனம் ராசி நேயர்களை, உங்களுடைய ராசிக்கு இயல்பாகவே அன்பே சிவம் என்ற கொள்கை அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒருவன் பாசமாக பேசிவிட்டால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த இதயத்தையும் நீங்கள் திறந்து காட்டி விடுவீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் கொஞ்சம் திருத்தி கொண்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் உங்களுடைய 3ஆம் இடத்திலும் ராசியிலும் ஏற்பட்ட கிரகங்களின் சாதகமற்ற சஞ்சாரத்தால் நீங்கள் யாரை மிகவும் நெருங்கியவர்கள் என்று நம்பி பாசம் காட்டி வந்தீர்களோ அவர்களை உங்களுடைய அந்த பாசத்தை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். உங்களுடைய மென்மையான குணத்தையும் உருகக்கூடிய மனதையும் மூலத்தனமாக்கி தங்களுடைய சுயநல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் அவர்களுமாக மட்டுமே தான் இருப்பார்கள். காரியம் முடிந்ததும் நீங்கள் காட்டிய பாசத்திற்கு ஏமாளி என்ற முத்திரைகளை குத்திவிட்டு சென்ற போது பாசம் காட்டியதற்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு இதுதானா என்று நீங்கள் விம்மி அழுத ஒரு இரவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். அதே போல் மனதில் வைத்த ரகசியமான கண்ணீர்கள் யாருக்கும் தெரியாமல் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கலாம். மீனம் ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொண்டு சென்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் எவ்வளவு தான் சிரித்தாலும் தனியாக இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களுடைய மனதில் பல கேள்விகள், பல நினைவுகள், பல வழிகள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களுடைய சிரிப்பை மட்டுமே பார்த்தார்களே தவிர அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு வழி இருக்கிறது என்பதை யாரும் இதுவரைக்கும் கவனித்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த கண்ணீரை யாரும் கவனிக்காமல் போன போதுதான் உங்களுடைய மனதிற்குள் வைத்து அனைத்து விதமான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாகவே வெளிவர ஆரம்பித்து இருக்கும். எல்லாரும் நம்மளுடைய வெளித்தோற்றத்தை மட்டுமே தான் வைத்து பழகுகிறார்களே தவிர மனதிற்குள்ள என்ன நடக்கிறது, நான் எப்படி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் யாரும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லை என்று நீங்கள் நினைத்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேல் உங்களுடைய மனதை யாரிடமும் நீங்கள் எளிதாக திறந்து காட்டாமல் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களிடம் மட்டுமே நீங்கள் பகிர்ந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களுடைய கடந்த கால கண்ணீர் இனிமேல் உங்களுடைய பலவீனமாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கை அறிவாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கை அறிவாக மாறி அந்த அனுபவங்களை இனிமேல் உங்களுக்கு சரியான பாதைகள் என்ன என்பதை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அதே போல் உங்களை விட்டு சென்ற நபர்கள் மீண்டும் உங்களை தேடி இந்த ஒரு காலகட்டத்தில் வரலாம். அந்த நபர்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சேர்த்து கொண்டால் அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பண நிலைகளில் சின்ன ஒரு தட்டுப்பாடுகளும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் சரியாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குரு பகவானின் அருளால் வாழ்வில் ஒளியானது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரை இருண்ட குகைக்குள் வாழ்வதைப் போல நம்முடைய வாழ்க்கையில் விடியலை இல்லையா என்று கலங்கி நின்ற மீனம் ராசி என்பர்களே, இனிமேல் உங்களுடைய ராசிநாதனான தேவகுருவின் முழுமையான சுப பார்வை உங்கள் மீது பதிய போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற ஜோதிட விதிப்படி
இத்தனை காலங்கள் உங்களை சூழ்ந்திருந்த துரதிர்ஷ்டங்கள், வறுமைகள், மன உளைச்சல்கள் என்ற இருளானது அகன்று உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு ஒளியானது புது வசந்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. பிரபஞ்சத்தின் அத்தனை பாசிட்டிவான ஆற்றல்களும் உங்களை நோக்கி வர தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் அனாயாசயமாக இப்பொழுது உணரவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களின் இழந்த கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் வட்டியும் முதலமாக மீட்டு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒளிமயமான காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனை நினைத்து நீங்கள் ஒருபோதும் சந்தேகம் என்பது படவே வேண்டாம். உத்தியோக பணிகளில் மறைமுகமான திறமைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உடனடியாக முடிவுக்கு வராது. சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பணம் தொடர்பான கவலைகள் அல்லது முடிவடையாமல் இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அவற்றை மறக்க முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களை சிந்திக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் மெதுவாகவே சரியாக கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் முன்பு போல உணர்ச்சியின் அடிப்படையில் அணுகாமல் அனுபவத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஒரு உரையாடல், ஒரு சரியான முடிவு, ஒரு நல்ல அணுகுமுறை கூட பல ஆண்டுகளாக இருந்த ஒரு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஆற்றல்களும் உங்களை நோக்கி வர தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வைக்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் அனாயாசயமாக இப்பொழுது உணரவும் ஆரம்பிப்பீர்கள். உங்களின் இழந்த கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் வட்டியும் முதலமாக மீட்டு தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒளிமயமான காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதனை நினைத்து நீங்கள் ஒருபோதும் சந்தேகம் என்பது படவே வேண்டாம். உத்தியோக பணிகளில் மறைமுகமான திறமைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பீர்கள். வரவை காட்டிலும் செலவு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டாக்கும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உடனடியாக முடிவுக்கு வராது. சில விஷயங்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளும் உறவு